ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன, தெரிஞ்சுக்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்க்கோத்தமத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, கிரகங்கள் வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவுகள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைவதும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவதும் உண்டு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அதை வச்சு சொல்கிறது, அதை வச்சு பார்க்குறது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இத்தனாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கிரகங்கள்லாம் வர்க்கோத்தமம் ஆகிருக்கு, என்னென்ன கிரகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பரிவர்த்தனை ஆகிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும். எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் கிடையாது. இந்த ஜாதகத்தை ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காகவும் வர்க்கோத்தம நிலையில் 2 கிரகங்கள், ஒரு கிரகங்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படி என்பதை எடுத்து காட்டி உள்ளோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இந்த ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வர்க்கோத்தமம் என்பது கிரகங்கள் ஆயிருக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரகங்கள் ஆகலை, 2 கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைந்திருக்கின்றன. பார்த்திங்க அப்படின்னா அதை உங்களுக்கு தெளிவாக கட்டம் போட்டு காட்டியிருக்கிறோம். அப்போ இப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா, எல்லா ஜனன ஜாதகத்திலையுமே, ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையுமே இந்த வர்க்கோத்தமம் என்பது, பரிவர்த்தனை என்பது ஆவதுண்டு. ஆனால் ஒரு சில கிரகங்களில், அதாவது ஒரு சில கிரகங்கள் ஒரு சில ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்களுமே வர்க்கோத்தமம் ஆகாமலும் பரிவர்த்தனை ஆகாமலும் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைய கிரக நிலைகளை பொறுத்து எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா ஜோதிடம் என்பது எல்லளவு கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையவே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும், ஒரு சில கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையும். இந்த வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் அடையுது அல்லவா, அப்போ அந்த வர்க்கோத்தமத்தின் ஒரு கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த நிலைக்கு பலன்கள் என்ன? நீங்கள் சொல்கிறீங்க பரிவர்த்தனைன்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம், வர்க்கோத்தமம்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம், இருக்கட்டும், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு கிரகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்று இருந்த போதிலும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது இது எப்படி பரிவர்த்தனை ஆகிருக்கு, இது எப்படி வர்க்கோத்தமம் ஆகிருக்குன்னு சொல்கிறது கிடையாது. பொதுவாக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிடுறது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, பரிவர்த்தனை என்பது வேறு, வர்க்கோத்தமம் என்பது வேறு. இரண்டும் ஒன்றல்ல, இரண்டையும் ஒன்றாக போட்டு குழப்பக்கூடாது. கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜனன ஜாதகத்தில் பரிவர்த்தனையை பார்க்கல, வர்க்கோத்தமத்தை மட்டுமே தான் பார்த்துருக்கோம். அதுவும் 2 கிரகங்கள். அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜனன ஜாதகத்தில் வர்க்கோத்தமம் அடைந்தால் அந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எத்தனை ஆண்டுகள் வேணாலும் வரலாம். அதாவது சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இப்படி வருடங்கள், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வருடங்களை கொண்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைவதினால் முற்பாதி என்பது வேலை செய்யாது, பிற்பாதி என்பது தான் வேலை செய்யுமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குருவை வச்சுக்கிடுவோம்.
பொதுவாகவே குருவே வேண்டாம் ஐயா. ஏன்னா நம்ம அதை காட்டலை. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ராகுவே வச்சுக்கிடும். ராகு பார்த்தீங்க அப்படின்னம்னா 18 வருஷம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா 18ல் பாதி 9 9 18 கேட்டிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி தான் வேலை செய்யும், ஒரு பாதி வேலை செய்யாது. கேட்டிங்களா? இதுதான் வர்க்கோத்தத்தின் பலன்கள். அதாவது ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் அதற்குரிய பலன்கள் இதைத்தான் செய்யும். அப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தனாலும் அதே கணக்கு தானே ஐயா. கண்டிப்பாக ஆட்சி உச்சம் பெற்றாலும் அதே கணக்கு தான். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜோதிடத்திலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைந்திருந்தால் அந்த ஜாதக கிரக நிலைகள் எப்படி இருக்கும் என்று எடுத்து காட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில். எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய முழு விவரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். இன்னும் அடுத்து ஒவ்வொரு வீடியோக்களாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.